போகுது முடிவு செய்ய போகிறோம். வணக்கம் மகளே, வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல். ஸோ ப்ரொமோ 2 இன்றைக்கான ப்ரொமோ 2 பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சபரி வந்து தோற்றுருவார். அதை பார்த்தோன்னே விஜய் பார்வதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. தோத்துட்டான், ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நடத்தப்பட்ட ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட அந்த மாஸ்க் எடுத்து வைக்காமல் தோக்கடிச்சது வந்து சபரி. ஸோ அதனால் வந்துட்டு அந்த செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக 2 பேர், ஒன்று வந்து துஷார், இன்னொன்று வந்து கமருதீன். ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ அந்த ரவுண்ட் இப்போ வைக்கப்படுது. இந்த ரவுண்டோட வின்னர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரொமோ 2 பார்க்கும்போது இதில் எவ்வளோ வன்மங்க இருக்குது நல்லாவே தெரியுது, யார் மேலே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ 1 பற்றியும் இதை கொஞ்சம் பேசிடலாம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த வீட்டோட தலை ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ப்ரொமோ 1 சொல்கிறார். ஏன்னா டிசிப்ளினாக இல்லை, நீங்கள் மைக் போடலை, ஒரு கேப்டனான நீங்களே ஒரு வேலையை ப்ராப்பராக செய்யலை, இந்த வீட்டை மதிக்கலை, இந்த வீட்டை டிசிப்ளின் ஆகலை, குப்பை தொட்டி மாதிரி இருக்குது, யாருமே ஒழுங்காக வேலைகளை செய்யலை, ஒரு இத்தனை சீசனில் இப்படி ஒரு மோசமான வாரத்தையும் மோசமான தலையும் பார்க்காத மாதிரி பயங்கரமாக அடிச்சிட்டாரு. பட் அது ஃபேக்ட்டு. இப்போ துஷார் ஃபேன்ஸ் யார், கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ துஷார் என் செல்லத்தை இப்படி சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொலக்கானில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான உண்மை. இப்போது ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு கேப்டன் தலை, அதாவது இந்த வீட்டோட தலைன்னு சூஸ் பண்ணும்போது சொல்லப்போனால் எந்த சீசன்லையும் இல்லாத மாதிரி இந்த சீசனில் நல்லா ஸ்பெஷலாக ஒரு தனி ரூமு, நல்ல ஒரு பெட்டு, அவருக்கு தனியாக ஒரு சோஃபா உட்காரதுக்கு சிங்கிள் சோஃபா ஒன்று, அந்த மாதிரிலாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் அடையும் போது வீட்டை வந்து எந்த அளவுக்கு அடுத்து இது கொண்டு போகலாம், ஒவ்வொரு டாஸ்கில் எந்த இன்வால்மெண்ட் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களோட இன்புட்டும் நிறையா இருக்குது. இதுதான் ஒரு கேப்டன்சியோட வேலை. அது சுத்தமாக இல்லை. இது எல்லாருமே பிக் பாஸே சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடங்களில் நம்ம யூடியூப் சேனல் லைவில் இருக்கும் சரி, மற்ற இடங்களும் சரி, மற்ற சோஷியல் மீடியாவில் சரி, இந்த ப்ரொமோக்கள் வரும்போது துஷார் பற்றி வரும்போது கமெண்ட்டில் இது வந்துருச்சு. ஸோ கேப்டன்சி சரியில்லை, எங்கேயுமே அவர் வந்து ஒரு தலையாக வந்து செயல்படவே இல்லை, சும்மா வாளார் தான் இருந்தார். ஆமாம், அப்படி யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த ஊருக்கும் அவன் ஒழுங்காக வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் துஷார் வந்து இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து அழுவ கூட வாய்ப்பு இருக்குது தனியாக, என்னை இப்படி பண்ணிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன். அதாவது தலை, இந்த வீட்டோட முதல் தலை நியமிக்கப்பட்டு தலை தொங்கி போய் உட்காந்துட்டார் துஷார். அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இது வேணும், இந்த வார்னிங்கு, இந்த ஒரு இது இருந்தால் தான் அடுத்தடுத்து வரவைங்க ஓகேப்பா இன்னும் உஷாராக இருக்கணும், ஒழுங்காக வேலை வாங்கணும், ஒழுங்காக நம்பளும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ தண்ணி டாஸ்க்கும் முடிஞ்சு இந்த வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும். அன்னெசரியாக வந்துட்டு இந்த திங்ஸை ஒளிய வச்சுக்கிறது, சாப்பாடை வந்து அது ஒரு பிரச்சனை ஃபைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அது தேவையில்லை. அவங்க ஃபுட்டு லக்ஸரி பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையானது இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இன்னொன்று இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த சூப்பர் டீலக்ஸ் ப்ளஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து 2 ஹவுஸ் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் வந்து சீக்கிரமாக அழிச்சிருவாங்க. இது ஏன்னா 3 சீசன் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்மால் ஹவுஸாக இருக்கட்டும், பிக் பாஸ் ஹவுஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அதுவும் ஃபெயிலியர். ஸோ ஒரு 30 டேஸில் வந்து இதை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து குரூப் ஃபார்ம் ஆகும்போது ஒரு 3 வீக்ஸுக்கு அப்புறம் இல்லை 4 வீக்ஸ்க்கு அப்புறம் இல்லை 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பிரேக் பண்ணப்படும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து, ஒன்று மீன்ஸ் 15 பேர் இருந்தாலும் 16 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே லைனில், புரியுதா? ஸோ யாரும் வந்து குரூப்பாக இருக்க மாட்டாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து ஹோல் ஹவுஸுக்கும் கிடைக்கும்போது அப்போ நிறைய ஃபைட்டு டாஸ்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இது வந்து வராமல் கூட போகலாம், ஃபியூச்சரில் வந்து அழிக்காமல் இதே த்ரூ அவுட்டாக கொண்டு போகலாம். பட் இது ஃபெயிலியர், இது ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் தான். இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு, இந்த ஹவுஸ் எல்லாம் இது நல்லாவும் உள்ள கான்செப்ட், இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலை பதவிக்கு வந்துட்டு இன்னும் கூடுதல் பவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, யார் அடுத்தடுத்த வாரங்கள் வந்து கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இறுதிக்கட்ட வரையும் போகலான்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போது இந்த டாஸ்கோட வின்னர் யார்? ஸோ இப்போதைக்கு நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போட்டிருப்பீங்க. ப்ரொமோ வச்சா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு யார் வின் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இது ட்விட்டர்லையும் லீக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்த கேரக்டருக்கு இப்போ கிடச்சிச்சு. சொல்லி சொல்லடா அப்படின்னா கமருதீன். ஸோ கமருதீன் தான் வந்து இந்த வீட்டோட நெக்ஸ்ட் வீக் அந்த ஃப்ரீ பாஸ் வந்து வாங்குறது. அதாவது இந்த டாஸ்கோட வின்னர், பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்களே, ஸோ இந்த டாஸ்கோட வின்னர் பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். ஸோ கமருதீன் இனிமேல் கையில் பிடிக்க முடியாது. ஏதாச்சும் சண்டை வந்துடா, நான் அந்த டாஸ்க்கில் வின் பண்ணேன் தெரியுமா, வீட்டோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நான் தான் வின் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு போவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் ஒன்று விஷயம் என்ன தெரியுமா,
உங்கள் எல்லாருக்கும் பிடிக்காம ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் இப்படியாச்சும் வெளில அனுப்பணும், வெளில அனுப்புங்க ப்ரோ அப்படின்னா கரெக்டாக வந்து ஓட்டிங்கில் லிஸ்ட்டில் இருப்பான். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுட்டு அவன் ஜெயிக்கலைனாலும் ஜெயிச்சு நீங்கள் யாராச்சும் சேவ் பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த கேரக்டர் சேவ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்கிரிப்ட்டுங்கிறது. இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நடக்கும், வேணால் பாருங்கள். இதே தான் பண்ணுவானுங்க. ஸோ இந்த கமுதனுக்கு கிடைச்சது உங்களோட கருத்து என்ன? டிசர்வா அன்டிசர்வா? அவன் விளையாண்டு எடுத்திருக்கான், அது ரைட்டு, அவன் வந்து விளையாடி இது பண்ணியிருக்கான். பட் கமுதினை ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணியிருப்பாங்களா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ். ஸோ அதை சொல்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ப்ரோ எல்லாம் குரூப்பாக வந்து ஒருத்தனையே அட்டாக் பண்ணுறாங்க, சிங்கிளாக விளாட்ல. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இதுக்கு மட்டும் விடை தெரிந்தால் சொல்லுங்கள். குரூப் டாஸ்க்காக தான் வைக்கிறாங்க, டீலக்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் தனித்தனியாக குரூப்பாக தானே விளாட முடியும். அப்போது அந்த குரூப்பு ஒருத்தனை டார்கெட் பண்ணி தானே வெளில எடுக்க முடியும். இதை வச்சுட்டு இங்கே பாரு குரூப்பாக இது பண்ணுறாங்க. அப்போ என்ன எனக்கு புரியலை. நீங்கள் இண்டிவிஜுவலாக வச்சுட்டு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி வச்சா சரிங்களா, பாரு இண்டிவிஜுவல் டாஸ்க்கில் வந்து குரூப்பாக வந்து பேசி இது பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் என்னையா பண்ண முடியும்? இதை வெளில தெரியாமல் அது வேற ஒன்று போட்டு சம்மந்தமெல்லாம் மாட்டிக்கிறாங்க கண்டஸ்டண்ட்டை. சரி ஓகே, சொல்கிறதா இந்த வீடியோ லைவ். இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே லைவுக்குள்ளே நான் வந்துடுவோம். ஸோ ஸ்டே டியூன் வித் கீரிப்பிள்ளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டோட லைவுக்குள்ளே வர மோர் அப்டேட்ஸ் இருக்குது, காரசாரமாக இருக்குது. ஸோ பேசுவோம். ஓகே, பாய்.